அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது பள்ளி மாணவர்களுக்கு இறுதி வகுப்பான 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசி வழங்கும் வழிமுறைகளும், ஆ அதுக்கு கீழ் வகுப்புகளுக்கு அடுத்த உயர் வகுப்புக்கு எப்படி வந்து ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரெக்கமெண்ட் ப்ரௌசர் Google Chrome எடுத்துக்கோங்க. இதுல EMIS அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே நம்முடைய ஸ்கூலுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இது லாகின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ல போயிட்டு ஸ்டூடெண்டோடைய லிஸ்ட்ல போயிட்டு அவங்களுடைய விவரங்கள்லாம் சரியா இருக்குதா, டேட் ஆஃப் பர்த் அந்த விவரங்கள்லாம் சரியா இருக்குதா அப்படின்றத உறுதி செய்து கொள்ளுங்க. இதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்னா டிசி டீடைல்ஸ். இந்த டிசி டீடைலை கிளிக் பண்ணுங்க. இந்த டிசி யாருக்கு தர போறோம் அப்படின்னு பார்த்தா 5th ஸ்டாண்டர்ட். இது வந்து பிரைமரி ஸ்கூல்ன்றதால 5th ஸ்டாண்டர்ட். மிடில் ஸ்கூல்ஸ் இருந்துச்சுன்னா 8th ஸ்டாண்டர்ட் வரையும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். கடைசி வகுப்பு எடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த சப்மிட் அப்படின்றத கொடுங்க. கொடுத்த உடனே மாணவர்களுடைய விவரங்கள் இங்க வந்திருக்கும். இதுல வந்து மாணவர்களுடைய டீடைல்ஸ் வந்து அப்டேட்டட் நாட் அப்டேட்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி அவங்களுடைய விவரங்களை பூர்த்தி செய்யணும். எப்படி பூர்த்தி செய்யணும்னு பார்க்குறேன். இங்க பென்சில் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பென்சிலை கிளிக் பண்ண உடனே அந்த மாணவர்களுடைய விவரங்கள் இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இந்த விவரங்கள்ல அவங்களுடைய பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் எது அப்படின்றத நம்ம என்ன பண்றோம் எடுத்துக்கிறோம். எங்களுடைய விவரங்கள் இது ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எதுனா இங்க தப்பா இருந்துச்சுன்னா நீங்க ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல போயிட்டு அப்டேட் பண்ணதுக்கு வந்த அப்புறமா இந்த டீடைலை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பர்சனல் மார்க் ஐடென்டிஃபிகேஷன். இதில் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய தழும்புகள் இல்லைன்னா மச்சம் ஏதாவது அடையாள குறிகளை வந்து இந்த இடத்துல நம்ம குறிப்பிடணும். நான் இந்த அடையாளத்தை வந்து குறிப்பிக்கிறேன். இது குறிப்பிட்ட பிறகு ஸ்காலர்ஷிப் வாங்கினாங்கன்னா அதை பற்றி குறிப்பிடுங்க. இந்த டிசி ஃபில் பண்ணுறதுக்காகவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். ப்ரமோட்டட் இந்த ப்ரமோட்டட் இந்த டிசி கொடுக்கும்பொழுது இந்த ப்ரமோட்டடில் கொஞ்சம் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும். இதில் வந்து நம்மளுடைய கடைசி ஆண்டு ஒரு பாடம் எக்ஸாம் முடித்து அடுத்த கிளாஸுக்கு போகும்பொழுது கொடுத்தாங்கன்னா இதை ப்ரமோட்டட்னு கொடுக்கணும். நம்முடைய இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து எதனா கிளாஸஸ் கொடுத்துருந்தாங்க, அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகிறாங்கன்னா அப்போ வந்து டிஸ்கண்டினியூ அப்படின்றத நம்ம கொடுத்துக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்தது ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இந்த ஸ்கூல் ஃப்ரம் எந்த கிளாஸ்லேருந்து இந்த ஸ்டூடெண்ட் படித்தாங்க. ஒரு சில ஸ்கூலில் இன்பிட்வீனில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்களுக்கு என்ன மீடியமில் படித்தாங்கன்றதை நீங்கள் குறிப்பிட்டுக்கோங்க. லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 23 ஏப்ரல் தான் எல்லா பசங்களுக்குமே லாஸ்ட் டேட்டு. ஸோ அதை நீங்கள் குறிப்பிட்டுக்கோங்க. சப்போஸ் இன்பிட்வீன் கேப்பில் யாராவது இருந்தாங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் அவங்க ஸ்கூலில் வந்து என்ன டேட்டில் படித்தாங்களோ அதை நீங்கள் குறிப்பிட்டுக்கோங்க. இது வந்து டெர்மினல் கிளாஸுக்கு லாஸ்ட் டே ஃபில் பண்ணணும். இன்பிட்வீனில் வருஷத்து நடுவில் யாருன்னா ஸ்கூல் விட்டு போகிறாங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்க கடைசியாக எப்போ ஸ்கூலில் வந்து அட்டன் பண்ணாங்களோ அந்த டேட்டை வந்து குறிப்பிட்டுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்தது டிசி இஷ்யூ டேட் வந்து என்னைக்கு டிசி கேட்குறாங்களோ அந்த டேட் குறிப்பிட்டுக்கோங்க. இது அப்ளிகேஷன் கொடுக்கறது அண்ட் தென் கொடுக்குற டேட்டை மாற்றி போட்டுக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. இப்போ சேவ்னு கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆகும், இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் அப்படின்னு வந்துருக்கும். இந்த டீட்டெயிலை அப்டேட் பண்ணிக்கிறேன். இதை எத்தனை முறை வேணாலும் இப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் இதே ஸ்டூடெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமன் பூலுக்கு அனுப்பிட்ட அப்புறம் ஒரு 3 முறை மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுக்கு வந்து ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய கடைசி வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களை டெர்மினல் கிளாஸ் கொடுத்து வெளியே அனுப்பணும். அதன் பிறகுதான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கூலில் இருக்க பசங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து டெர்மினல் கிளாஸ் எங்கள் ஸ்கூலில் இந்த பசங்க இருக்கக்கூடிய 5 வகுப்புகளையும் முடிச்சிட்டாங்க அப்படின்னு கொடுத்துட்டு நான் சேவ் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இந்த ஸ்டூடெண்ட் பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் டு காமன் பூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம கிளிக் பண்ணி என்ன பண்ணணும், டெர்மினல் கிளாஸ் அப்படின்றத கொடுத்து சேவ் கொடுக்கணும். கொடுத்த உடனே அவங்க எல்லாருமே மூவ் ஆகிடுவாங்க. இதன் பிறகு ரீசன் ஃபார் அகெயின் அந்த இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், டெர்மினல் கிளாஸ் கொடுக்குறோம்.
கடைசியாக இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், டெர்மினல் கிளாஸ் கொடுத்துட்டு சேவ் அப்படின்றத கொடுக்குறோம். இப்போ இந்த 5th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னு இந்த இடத்துல வந்துடணும். பாஸ்ட் ஸ்டூடெண்ட்டில் போயிட்டு இதே மாதிரி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த 4 ஸ்டூடெண்ட்டும் பாஸ்ட்டில் இருக்காங்களான்னு பார்க்கணும். இவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம், டிசியை கிளிக் பண்ணி இவங்களுக்கான டிசியை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இதை கொடுத்துட்டு நீங்கள் இதை பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் ப்ரைமரினா போர்ட்ரேட் கொடுத்துக்கோங்க. இதில் போர்ட்ரேட் இந்த செட்டிங்ஸ் மாற்றிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேஜில் இந்த டிசி ஜென்ரேட் ஆகிடும். கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ சேவ் பண்ணியாச்சு. கோ பேக் கொடுங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட், அதாவது கரண்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் யாரும் இருக்கக்கூடாது 5th. இது வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டூடெண்ட்டில் போங்க, ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த 5ஆம் வகுப்பில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டேஷ்போர்டில் அப்டேட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ அந்த 5ஆவதுல எந்த ஸ்டூடெண்ட்டும் பெண்டிங் இல்லை அப்படின்றத உறுதி செய்துக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ரமோஷன்ஸ்க்கு போகலாம். இப்போ ஸ்டூடெண்ட்டில் ப்ரமோஷன் அப்படின்றத கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ்க்கு ப்ரமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5ஆம் வகுப்பு காலியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 5ஆம் வகுப்புன்றதை கொடுக்குறேன். அதில் என்ன எம்டிஏ பசங்க இருக்காங்களான்னு பாருங்க. இப்போ 5ஆம் வகுப்பில் பாருங்கள் டேட்டா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 5ஆம் வகுப்பில் எந்த பசங்களும் இல்லை. சரிங்களா? ரைட். அடுத்தது 4th நம்ம அடுத்தது செக் பண்ணணும். அதாவது உயர் வகுப்புலேருந்து தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு 5, 4, 3, 2, 3. சரிங்களா? அப்போ 4ஆவது பசங்களெல்லாம் 5ஆவதுக்கு என்ன பண்ணணும், ப்ரமோஷன் தரணும். அப்போ 4ஆவதுல ஏ செக்ஷன். இதில் என்ன பண்ணுறேன், மீடியம் வந்து தமிழ் கொடுத்துருக்கணுமா? ரைட். இப்போ இங்கே மீடியம் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 4th இந்த கிளாஸில் 5th. ஸோ இதை நீங்கள் பண்ணும்பொழுது சிஸ்டமில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே வழிமுறைகள் தான் ஃபோன்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ 4th எல்லா குழந்தைங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதில் எல்லாத்தையும் இதுலேயும் தமிழ் மீடியம் இருக்குது, இதுலேயும் தமிழ் மீடியம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கணும். சப்போஸ் இங்கே மீடியம் இல்லை அப்படின்னா நீங்கள் மீடியம் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கணும். இப்போ 4th இருக்கிறவங்க எல்லாரையும் நான் என்ன பண்ண போகிறேன், 5th பண்ண போகிறோம். இதுக்கு 2 வழிமுறைகள் இருக்குது. ஒன்று, இந்த ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி ஒன்றா என்ன பண்ணலாம், இந்த பக்கம் பண்ணலாம். சரிங்களா? அடுத்த ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணலாம். சரி, எல்லாரையுமே பண்ணலாம் சார் அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஐக்கானை எல்லாருமே கொடுத்தோம்னா எல்லாரும் இந்த பக்கம் ப்ரமோட்டடில் வந்து இருப்பாங்க. இல்லை சார் நான் ஒவ்வொருத்தராக பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு இந்த ஐக்கான் முதல்ல தெரியணும். சரிங்களா? எல்லாரையும் பண்ணும் பொழுது இந்த டபுள் ஆரோ கீயை பயன்படுத்தணும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக பண்ணும் பொழுது ஒரு ஆரோ கீயை பயன்படுத்திக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே எந்த கிளாஸ்க்கு ப்ரமோட் ஆகிட்டாங்க, 5ஆம் வகுப்பு. இது கொடுத்த உடனே கீழே ப்ரமோட்டுன்னு கொடுங்க. ஆர் யூ ஷுர் வாண்ட் டு ப்ரமோட், எஸ்ன்னு கொடுங்க. கொடுத்த உடனே இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் ப்ரமோட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அகைன் இப்போ நீங்கள் என்ன செக் பண்ணி பார்க்கணுன்னா 4th ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். இப்போ நோ டேட்டா ஃபவுண்ட். அப்போ இந்த 4th இருந்த பசங்களாம் எங்கே போயிருப்பாங்க, 5th போயிருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறேன். ரைட். இப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் 5th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவங்க ஸ்டூடெண்ட் எல்லாமே 5th ஸ்டாண்டர்டில் வந்திருப்பாங்க. சரிங்களா? வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய 4th ஸ்டாண்டர்ட் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்டூடெண்ட் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம இன்னும் அவங்களுக்கு ப்ரமோஷன் தரல. ஸோ இது தரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், மீடியம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்கூலில் பொறுத்தவரைங்க 1லேருந்து 3 வரையும் இங்கிலீஷ் மீடியம், 4, 5 வந்துட்டும் தமிழ் மீடியம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆவது பையன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருப்பான், 4ஆவது பையன் அப்போ அதில் கிளாஸில் எப்படி இருக்கணும், இங்கிலீஷ் மீடியம் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், செக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸ்கூலில் போங்க, இதில் கிளாஸ் அண்ட் செக்ஷன் குரூப்பிங்னு இருக்கும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே 4th பாருங்கள் தமிழ் மீடியம் தான் இருக்குது. ஸோ இந்த தமிழ் மீடியத்தை நான் என்ன பண்ணணும், இப்போ இங்கிலீஷ் மீடியமாக மாற்றணும். ஸோ இந்த ஆரோ கீயை கிளிக் பண்ணுங்கள்.
இதில் இருக்கக்கூடிய மீடியம் செலக்ட் பண்ணுங்கள், இங்கிலீஷ்னு மாற்றுங்க, சேவ் கொடுங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய there are 7 students in 4th supply corrections. அது பிரச்சனை இல்லை, நம்ம மாற்றிட்டோம். ஸோ அதனால இதை எஸ் கொடுக்குறேன். இதை கொடுத்த உடனே நமக்கு இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றது இதில் வந்துருச்சு. சரிங்களா? அப்போ இந்த 4 வகுப்புலையும் இருக்குது. ஸோ இந்த மீடியம்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்டில் திரும்பவும் ப்ரமோஷனுக்கு போகிறேன். இப்போ ப்ரமோஷனில் எனக்கு 3rd ஸ்டாண்டர்ட் இருப்பாங்க, 3rd ஸ்டாண்டர்டில் பி செக்ஷன் இருப்பாங்க, கெட் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம். இப்போ இந்த பையனை நான் என்ன பண்ண போகிறேன், 4th ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். கொடுத்த உடனே பாருங்கள், இங்கேயும் இங்கிலீஷ் மீடியம், இங்கேயும் இங்கிலீஷ் மீடியம், இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ப்ரமோஷன் கொடுக்கணும். இதை கொடுத்துட்ட பிறகு ப்ரமோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 7 ஸ்டூடெண்ட்டும் இந்த கிளாஸ்க்கு வந்துடுவாங்க. அடுத்தது செகண்டில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் 3rd ஸ்டாண்டர்டுக்கு ப்ரமோஷன் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ரைட். அப்புறம் இங்கேயும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், 3rd ஸ்டாண்டர்டுக்கு ப்ரமோஷன் தரணும். ஸோ செக் பண்ணிக்கணும், இங்கேயும் இங்கிலீஷ் மீடியம், இங்கேயும் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு பிறகு ப்ரமோட், எஸ் கொடுங்க. ரைட். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க, கெட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுங்க. இதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2nd ஸ்டாண்டர்டுக்கு ப்ரமோட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி செக் பண்ணும் பொழுது இந்த வருஷம் யாருன்னா அட்மிட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், இதில் வெரிஃபை பண்ணிக்கிட்டு ப்ரமோஷன் கொடுக்கணும். சரிங்களா? சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற பசங்களை இந்த வருஷமே அட்மிஷன் போட்டிருப்பாங்க. ஸோ இதை மட்டும் வெரிஃபை பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான வழிமுறைகளை பயன்படுத்தி உயர் வகுப்பிலிருந்து ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் கொடுக்கணுன்னா என்ன செய்யணும்னா, வகுப்பில் இருக்கக்கூடிய கடைசி கிளாஸ் பிரைமரி கிளாஸஸ்னால் 5ஆம் வகுப்பு பசங்களை முதல்ல டிசி கொடுத்து டெர்மினல் கிளாஸ் அனுப்பிடணும். அடுத்த வகுப்பு 4வதுலேருந்து 5வது, 3வதுலேருந்து 4வது, 2வதுலேருந்து 3வது, 1வதுலேருந்து 2வது, இந்த ஆர்டர் படி தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ரமோஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக இன்னொரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இரா கோபிநாத் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.